சரிடாப்பா, நாங்க என்ன செய்வோம் தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த விஷயத்துக்கு அடுத்த விஷயத்துக்கு இங்க பார், ஒரு 4 படம் கீற போறேன். ஒரு 6000 ஒரு 4 படம் கீறேன். வழியாக்காவங்க எஸ்டி சரி. இது முதலாவது கேஸ், இது முதலாவது படம், இது 2வது படம், இது 3வது கேஸ், இது 4வது விஷயம். ஓகேடாப்பா, விஷயத்த கவனி. டக்கு போட்டு கொண்டு போவோம். படிச்ச விஷயம் தானே, சொல்லு. இது என்னது? மைனஸ் எக்ஸ்ல நிக்குது. படித்திறன் என்னது? சோ இது என்னது? பிளஸ் படித்திறன் என்ன? ஆகவே பாசிட்டிவ் வேகம் பிளஸ். எனக்கு இவர்கிட்ட வேகம் என்னது? பிளஸ் நேர்வேகம். இவற்ற வேகம் என்னடாப்பா? கிடக்கோடா வேகம் சைவர். இதெல்லாம் சொல்லு முதலாவது. எனக்கு இவருக்கு என்னடாப்பா? இவருக்கு வேகம் மைனஸ் வேகம். சோ மைனஸ். அப்ப வேகம் என்னடாப்பா? மைனஸ் வி. சரிதானா? மைனஸ் வி. இதுல வேகம் 0. அதே போல இதுல என்னடாப்பா? மைனஸ் வி. ஓகே, இதுல சொல்லு வேகம் சைவர். இது என்னடாப்பா? பிளஸ் வி. இந்த கோடு ஃபுல்லாவே பிளஸ் வி. இந்த வேகம் என்னடாப்பா? 0. இங்க வேகம் சை. இதுல என்னடாப்பா? வேகம் சைவர். சொல்லுவாங்க. இதுல என்னடாப்பா? மைனஸ் வி. இதுல என்னடாப்பா? திருப்பி வேகம் சைவர். அப்ப முதல்ல இதுகள் விளங்கிட்டு தரும். அப்ப சொல்லுவாங்க. இதுல சும்மா இது முதல்ல இப்ப நான் ஒன்று சொல்லி காட்டுற மெட்டெல்லாம் அதே போல நான் இருப்பேன். அதே போல என்ன அதுக்கிட்ட போய் மாத்தி சொல்லணும். பாருப்ப இவ்வளவு நேரத்தை நான் சும்மா சொல்றேன். T1 எடுக்கிறேன்னா இந்த நேரம் ஆயிரம் T1, இது T2 நேரம் ஆயிரம். அதே போல உணவு நேரம் ஆயிரம், T3 நேரம் ஆயிரம் எடுக்கிறேன். அப்ப சும்மா சொல்றேன். அப்ப மாறாவ நேர்மாறாவ. அப்ப இது முதலாவது வகை குறிச்சு அப்படி வகை குறிக்கலாம்னு சொன்னா எப்படி சொல்லலாம்னு சொன்னா, ஆரம்பத்திலே T7 சைவரிலே துணிக்க என்னது? ஒரு இடப்பெயர்ச்சி ஒன்று இருக்கு. அந்த இடப்பெயர்ச்சி என்ன இடப்பெயர்ச்சி? மறை இடப்பெயர்ச்சி. மறை இடப்பெயர்ச்சியில் இருந்து கொண்டு ஒரு மாறா நேர்வேகத்துடன் எங்க வருது? தன்னுடைய இடப்பெயர்ச்சியை ஏகபரிமாணமாக குறைத்து கொண்டு வந்து பூஜ்ஜியத்தை அடைந்து இடப்பெயர்ச்சி அடைந்த பின்னர் சற்று நேரம் T2 நேர ஆயிடையின் போது ஓய்வெடுத்துக் கொண்டு T2 நேர ஆயிடையில என்ன செய்யுது? ஓய்வெடுக்குது. வேகம் சைவர் நாம் ஓய்வெடுத்துக் கொண்டு பின்னர் என்ன செய்யுது? T3 நேர ஆயிடையில் பிளஸ் வேகத்துடன் ஒரு குறித்த ஒரு நேர் இடப்பெயர்ச்சியை சென்றடைகின்றது. அதாவது இந்த துணிக்கேண்ட இயக்கம் எப்படிப்பட்டது? இது சைவர் என்று சொன்னா எனக்கு இங்க நின்றவர் ஓடி போய் இங்க வாரன்றது பொருள். ஓகே, மைனஸ் சைவருக்கு இங்க மைனஸ் எஸ்ல இருந்தவர் பிளஸ் எஸ்க்கு வந்திருக்கிறார். அதான் பொருள். இங்க நின்றவர் என்னது? ஒரே நேர்வேகத்தோட இந்த வேகத்தின் எனக்கு சொல்லலாம். இப்ப இந்த கோணம் தீட்டான்னு சொன்னா இந்த கோணமும் தீட்டா வரத 2 வேகங்களும் சமன். 2 வேகங்களும் சமன். இப்ப இங்க என்ன சொல்லலாம்? 2 வேகங்களும் என்ன சொல்லலாம்? சமன் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஏன்? திசையும் ஒன்றால் இருக்கு. பார்க்க வேணும், அதுகளையும் பார்க்க வேணும், எல்லாத்தையும் செக் பண்ணித்தான் சொல்ல வேணும். அப்ப இது தீட்டாவா இருந்து இதுவும் தீட்டாவா இருந்திருந்தா இப்ப இங்க என்ன சொல்லுவேன்? வேகங்கள் சமன் என்று சொல்லுவேன். விளங்குதில்லை? இங்க இப்ப என்ன சொல்லலாம்? வேகம் சமன் என்று கதைக்கலாம். விஷயம் இருக்குது. இங்கே பேருந்து கதைக்கலாம், வேகம் சமன் என்று கதைக்கலாம். ஒருவேளை இது தீட்டா இது தீட்டா கூட குறைய இருந்தா கோணம் கூடினவருக்கு வேகம் கூட, கோணம் குறைஞ்சவருக்கு வேகம் குறைவு. இந்த கதையெல்லாம் சொல்லி தந்தனா இதெல்லாம் சொல்லி போட்டேன். அதன்படி செக் பண்ணணும். இது பிராக்டிஸ்ல தான் வருமாடாப்பா. எடுத்தோன்ன வரான், எடுத்தோன்ன கிளிக்க போறேன்னா ஒன்னும் செய்யல. அது டெய்லி பிராக்டிஸ் பண்ண வேணும். பிராக்டிஸ்ல தான் இந்த விஷயம் வருமாடா. அப்ப மைனஸ்ல நின்றவர் என்னத்துக்கு போற? பிளஸுக்கு போற. அப்ப இதுக்கு சொல்ல அப்ப
பிளஸ்ல நின்றவர் என்னத்துக்கு வரார் மைனஸ்ல வர்றவ இது சைவர் சொன்னா பிளஸ்ல நின்றவர் இதுல நின்றவர் இப்ப இங்க வரார் சோ எனக்கு இப்படி இப்படி இது அப்படி சொல்றாங்க இது வந்து என்னது வேகன் தேவர் இது வந்து இதெல்லாம் எனக்கு சொல்லுவாங்க மேடம் இதெந்த இயக்கத்தை இருக்க சொல்லுவாங்க எனக்கு இடப்பேச்சு இது சைவர் அப்ப எனக்கு ஆல்ரெடி என்னது மைனஸ் இடப்பேச்சில ஆள் இருக்கிறார் கொஞ்ச நேரம் என்னது மைனஸ்ல ஆள் என்ன செய்யறார் ரெஸ்ட் ஆயிருக்கிறார் ரெஸ்ட் ஆயிருந்து போட்டு பிறகு என்ன செய்யறார் இங்க இருந்து இப்ப என்ன செய்யறார் நேர் இடப்பேச்சுக்கு போற எனக்கு இடப்பேச்சு என்ன செய்யறார் எனக்கு என்ன செய்யறார் பாசிட்டிவ் வேகத்துல எனக்கு இஞ்சா போறார் இதுவும் என்னது இயக்கம் இதுதான் இயக்கம் இதுதான் இயக்கம் இதுதான் பிறகு அங்க போய் இப்ப பாரு இதுல ஓய்வுல நின்று போட்டு வெளிக்கிட்டு போறாரு இங்க இங்க என்ன செய்யறார் திருப்பி ஓய்வுல நிக்கிற அதே போல இவர் என்ன செய்வார் இப்ப மறுதலையா செய்வார் இவர் என்ன செய்வார் மறுதலையா இங்க மைனஸ்ல நின்றவர் இதுக்கு என்ன சொல்ற பிளஸ்ல நின்றவர் மைனஸுக்கு வர்றப்ப இவர் இப்படி வருவார் விளங்கல ஒவ்வொன்றுக்கும் அந்த இயக்கம் விளங்கல இவர் என்னது பிளஸ்ல நின்றவர் மைனஸுக்கு வர்றார் இங்காலி பக்கம் அப்ப நீ எல்லாமே எனக்கு ஊகிக்க தெரிஞ்சிருக்கணும் வடிவா செய்ய தெரிஞ்சிருக்கணும் வடிவா சொல்ல தெரிஞ்சிருக்கணும் முதலாவது விஷயம் விளங்கல அப்ப வடிவா எப்படி சொல்லலாம் என்ற விஷயத்த தெரிஞ்சு கொள்ளணும் அப்ப நேர ஐடிகள் எல்லாம் வச்சு கதைக்க வேணும் விளங்க இதுதான் இது இயக்கம் இயக்கத்துக்குரிய படம் இதுதான்ப்பா எங்க வேற இயக்கத்துக்குரிய படம் இது ஓகே இதை வச்சுதான் முடிவெடுக்கிறேன் இதை பார்த்தோன்னே இது கீறாமல் சில அனுபவத்துல என்ன சொல்லுவான் பார்த்தோன்னே இதை சொல்லுவான் இப்படி ஒரு விஷயம் ஒன்று நடக்குது என்று அனுபவத்துல பிராக்டிஸ்ல என்ன செய்வான் சொல்லக்கூடியவனும் இருப்பான் பிராக்டிஸ்ல என்ன செய்வான் செய்ய சொல்லக்கூடியவனும் இருக்கிறான் இந்த விஷயங்களை பார்த்தோன்னு சொல்லுவான் ஓகே ஓகே விஷயம் பாரு இனி இதை என்ன செய்யலாம்டா இனி இந்த படங்களை மெருகூட்டி பெரிய பெரிய படங்களா கொண்டு போய் கேள்வியில கேட்கலாம் இதை இந்த படத்தை என்ன செய்யறது மெருகூட்டுறது இன்னும் பெருசாகிற சும்மா இருக்கா கறி காட்டுறப்ப அப்ப அழிஞ்சு போட்டு என்ன திரி காட்டுறோம் உனக்கு எப்படி மெருகூட்டலாம்னு அது நான் கதைக்க மாட்டேன் மெருகூட்டுற விதத்தை மட்டும் சொல்லுவேன் மற்றது இதே கூட யோசிக்கிறது கிடக்கூடுதல் வந்த வேகம் சைவர் எந்த வெலோசிட்டி கன்ஸ்டன்ட் மேற்கூட வெலோசிட்டி கன்ஸ்டன்ட் அது பிளஸ் வெலோசிட்டியோ மைனஸ் வெலோசிட்டியோட செக் பண்ணுவான் அவ்வளவு நான் வேற ஒன்றுமே அப்ப வேற எவ்வளவு சுகமா பண்ணது இடப்பைக்கு சொல்லி சுருக்கி எங்களுக்கு தேவையான விடயம் எதுவோ அதுக்கு கொண்டு வந்தாச்சு ஆங்கிள்களையும் பார்க்கிறோம் விளங்கல விஷயம் போனம் ஆக்கிற போனம் இதையும் பார்க்கிறோம் சரிடாப்பா உண்மையா இதோட காணும்டாப்பா சரியோ இதோட காணும் நாங்க என்ன செய்வோம் மிச்சத்தை வந்து அடுத்த வீடியோல தொடருவோம் இந்த விஷயத்தை அடுத்த வீடியோல தொடருவோம் சரிதானடாப்பா அப்ப எனக்கு தெரிஞ்சு நான் என்னது இடப்பேச்சு நேரம் வரைக்கும் கொஞ்சம் நீட்டா கழிச்சிருக்கிறேன்டாப்பா எஸ்டி கிராஃபை பற்றி நான் என்ன செய்யறேன் கொஞ்சம் நீட்டா வடிவா கழிச்சிருக்கேன் கொஞ்சம் தெளிவா என்ன செய்யறேன் கழிச்சிருக்கேன் எஸ்டி கிராஃப் முடிஞ்சதோ இல்ல இவ்வளவு நேரம் நேர்கோடுகள் சம்பந்தப்படுத்தி ஆராய்ஞ்ச விஷயத்த இனி என்ன செய்ய போறேன் வளைகோடுகள் சம்பந்தப்படுத்தி ஆராய போகின்றோம் இடப்பேச்சு நேரம் இவ்வளவு தானோண்டா இவ்வளவும் இல்ல இது இல்ல இன்னும் கிடக்கு என்ன கிடக்கு இப்ப நேர்கோடுகள் சம்பந்தப்படுத்தி ஆராய்ஞ்ச கதைய இனி என்ன செய்ய போறோம் வளைகோடுகள் சம்பந்தப்படுத்தி எடுத்து ஆராய போறோம் வளைகோடுகள் எப்படிப்பட்ட வளைகோடுகள் வரும்னா பார்ப்போம் படித்திறன் கூடிக்கொண்டு போற வளைகோடோ படித்திறன் குறைஞ்சு கொண்டு போற வளைகோடோ இருக்குது கேஸ் இருக்குது கதை இருக்குது விரைய இல்ல சும்மாவையா இருக்குது கதை இருக்குது ஓகே பாப்போம்டாப்பா நாங்க என்ன செய்வோம் கொஞ்சம் பொறுமையா பாப்போம் என்ன கொஞ்சமா பாப்போம் ஓகே இப்ப நேர்கோடுகள் சம்பந்தப்படுத்திய கதையை உனக்கு விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன் சரியா ஐ பிலீவ் ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் நான் நம்புறேன் நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் விளங்கி இருக்குமே நான் நினைக்கிறேன் சரி பாப்போம் அப்ப அடுத்த என்ன செய்வோம் அடுத்த வீடியோல சந்திப்போம் ஓகேடா ஓகே